ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தின் புதன்கிழமையில் இருக்கிறோம். அற்புதமான விவிலிய பகுதிகள் நமக்கு பாடமாக அமைகின்றன. இன்றைக்கு முதல் வாசகம் மீண்டுமாக இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து 50ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரையுள்ள இறைவசனங்கள். ஆண்டவரின் ஊழியனை பற்றிய 3வது கவிதை. ஆண்டவரின் ஊழியனை கடவுள் ஒவ்வொரு நாளும் தட்டி எழுப்புகிறாராம். பாருங்கள், காலை தோறும் விடியற்காலையிலே எழுந்து ஆண்டவரை துதிப்பது, அவருடைய வார்த்தை கேட்பது சிடத்துவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. காலையிலே நாம் பெறுகின்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்மையாகவே நம்மை நிறைவாக வைத்திருக்கும், நாள் முழுவதற்கும் வாரம் முழுவதற்கும் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் தட்டி தட்டி எழுப்பி ஆறுதல் அளித்து, ஆசீர் அளித்து, தெம்பளித்து அவருடைய பணிக்காக நம்மை தயார்படுத்துகிற ஆண்டவரை ஒதுக்கிவிடவே கூடாது. இன்னும் முக்கியமாக ஆண்டவருடைய ஊழியன் இறை வார்த்தையை கேட்க எப்போதும் தன்னுடைய செவிகளை திறந்து வைத்திருக்க வேண்டும். திருமுழுக்கின் போது நீ ஆண்டவருடைய வார்த்தையை உன்னுடைய காதுகளால் கேட்க வேண்டும், உன் நாவினால் அறிக்கையிட வேண்டும் என்று திருமுழுக்கு பெறுபவரின் காதுகளிலும் வாயிலும் சிலுவை அடையாளம் வரையப்படுகின்றது. இன்றைக்கு பாருங்கள், கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கிறார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். இன்றைக்கு பேசுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், கூர்ந்து கவனித்து கேட்பவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். ஆனால் உண்மையான ஆண்டவருடைய சீடர் அதிகமாக ஆண்டவரை கேட்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சிந்தித்த நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை ஒத்திருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவது. அதிலும் குறிப்பாக துன்புறுகின்ற, நலிந்து போயிருக்கின்ற, மனமுடைந்து போயிருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரின் நற்செய்தியாக நாம் மாறுவது. பவுலடியார் சொன்னார், கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என்றார். ஆண்டவர் இயேசுவே சொன்னார், உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்வை நாளில் மனிதர் பேசும் பயனற்ற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று. இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியன் அவருடைய பேச்சு திறனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். பல நேரங்களில் நம்முடைய பேச்சுகளை மற்றவர்கள் கேட்கும்போது உண்மையாகவே நாம் கற்றவர்களா, ஞானமிக்கவர்களா என்கின்ற சந்தேகம் எழுகின்ற விதத்தில் நாம் நடந்து கொள்கிறோம். கற்றோனின் நாவை எல்லாருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு வழங்குவாராக. கேட்கின்ற செவிகளை ஆண்டவர் இன்றைக்கு வழங்குவாராக. ஆண்டவருக்காக பேசுவது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது நம்முடைய வாழ்க்கை பாடமாக இருக்க வேண்டும். என் பிரியமானவர்களே, தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியன் மௌனமாக பொறுமையோடு ஆண்டவருக்காக துன்புறுகின்றது சித்தரிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், கிளர்ந்தெழாமல் இருக்கின்ற, விலகிச் செல்லாமல் இருக்கிற, அடிப்போருக்கு முதுகை காண்பிக்கின்ற, தாடியை பிடுங்குவோருக்கு தாடையை ஒப்புவித்த, நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் முகத்தை மறைக்காத அந்த ஊழியன் எப்படி துன்பத்தை தாங்கிக் கொள்கிறார்? எப்படி அந்த துன்பம் பழுவாக இல்லை? ஒரே ஒரு காரணம், ஆண்டவராகிய தலைவர் என் துணை நிற்கிறார். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கிறார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இதையேத்தான் ஆண்டவர் இயேசு அந்த கால தலைவர்களிடம் கேட்டார். என்னிடம் குற்றம் உண்டு என்று உங்களில் யார் நிரூபிக்க முடியும் என்று கேட்டார். மனசாட்சி உன்னை கண்டனம் செய்யாத போது, ஆண்டவருக்காகவே நீ வாழும்போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீ உணரும் போது, அன்பால் உன் இதயம் நிறையும் போது, நிச்சயமாக உன்னுடைய துன்பமாகவே இருக்காது, இன்பமாகத்தான் இருக்கும் என்பதை இந்த பகுதி வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இது நாள் வரை யோவான் நற்செய்தியிலிருந்து வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு மத்தேயு நற்செய்தியிலிருந்து 26ஆம் அதிகாரம்
14 முதல் 25 வரையுள்ள இறைவசனங்கள். இன்றைய நற்செய்தி பகுதி நம்முன் நிறுத்துவது 12 ஒருவராகிய யூதாஸ் இஸ்காரியோத்தை. தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்கிறான். அவர்கள் கூப்பிடவில்லை, இவன்தான் சென்றான். யாரும் அவனை உந்தி தள்ளவில்லை, தானே முடிவெடுத்துதான் சென்றான். திங்கட்கிழமை நாம் வாசிக்க கேட்டோம் யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலிருந்து. இந்த நறுமண தைலத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று. அந்த சூழலில் அவனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவன் பேராசை கொண்டவன், பொது பணத்தை தனக்காக பயன்படுத்தி கொண்டவன் என்று. இயேசுவை காட்டிக் கொடுத்தால் என்ன தருவீர்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு பணத்தாசை பிடித்து அவன் தரம் தாழ்ந்து விட்டது. இன்றைக்கும் கூட பணத்துக்காக, பொருளுக்காக, உலக செல்வங்களுக்காக எதையும் செய்கின்ற ஒரு சூழலிலே எத்தனையோ நம்பிக்கையாளர்கள் பாதை மாறி போவதை நாம் கண்டு உண்மையாகவே வேதனை அடைகிறோம். பணமா பெரிது? ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற உறவு தானே பெரிது. ஆண்டவரோடு அவன் எத்தகைய உறவு கொண்டிருந்தான்? நெருக்கமான உறவு கூட ஒரு விதத்தில் அவனை எந்த விதத்திலும் மாற்றவே இல்லையே. தன்னுடைய தவறான பாதையிலிருந்து ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஆண்டவருடைய போதனைகளை கேட்டவன், ஆண்டவர் நோயாளிகளை குணப்படுத்தியதை பார்த்தவன், இறந்தோரை உயிர்ப்பித்ததை அறிந்தவன், ஆண்டவரால் மற்ற சீடர்களைப் போல ஆண்டவருடைய பணியை செய்ய அனுப்பி வைக்கப்பட்டவன். இப்படிப்பட்டவன் கூட ஆண்டவரிடமிருந்து அந்நியமாக போய்விடுகிறானே. கிட்ட கிட்ட இருந்தாலும் தொட்டுக்கொள்ளாத தண்டவாள மாதிரி ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்தும் பயனற்று போய்விட்டானே. யூதாசனுடைய நம்பிக்கை துரோகம் மிக மிக வேதனைக்குரியது. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று ஆண்டவர் சொன்னாரே, திருந்தியிருக்க கூடாதா? ஆண்டவர் எச்சரிக்கை விடுத்தாரே, என்னை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு ஐயோ கேடு, அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றாரே. அவன் திருந்திருக்க கூடாதா? குனிந்து அவனுடைய பாதங்களையும் கழுவினாரே. ஆண்டவருடைய அன்பால் தொடப்பட்டிருந்திருக்க கூடாதா? தோழா, முத்தமிட்டா மனுமகனை காட்டிக் கொடுக்கிறாய் என்று ஜெத்செமனி தோட்டத்திலே கேட்டாரே, அப்போதாவது திருந்திருக்க கூடாதா? ஆண்டவர் அவரை விட்டு பிரிந்து செல்பவர்களின் இதய கதவுகளை தொடர்ந்து தட்டி கொண்டேதான் இருக்கிறார். அவர்கள்தான் உள்ளிருந்து திறக்க வேண்டும். நம்மையன்றி நம்மை உருவாக்கிய கடவுள் நம்மையன்றி நம்மை மீட்கவே முடியாது என்பதற்கு யூதாஸின் வாழ்க்கை ஒரு உதாரணம். ஒரு பக்கம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் தட்டி தட்டி எழுப்பப்பட்டு ஆண்டவரின் ஆசிரால் நிறைக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பேசி மக்களை உற்சாகப்படுத்துகின்ற இறை ஊழியன், ஆண்டவருக்காக மௌனமாக துன்புறுகின்ற இறை ஊழியன், ஆண்டவரின் பிரசன்னத்தில் நாள்தோறும் வாழ்ந்து துன்பத்தை இன்பமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற இறை ஊழியன். இன்னொரு பக்கம் எவ்வளவு நெருக்கமான உறவு கொண்டிருந்தாலும் கூட அவை எல்லாம் வீணாக போகும்படி பணத்தாசையால் தானே மீண்டும் மீண்டும் பாவத்தில் ஈடுபட்டு இதயத்தை கல்லாக்கி கொண்டு ஆண்டவரையே காட்டிக் கொடுக்கின்ற யூதாஸ். துன்புறுகின்ற பிரமாணிக்கமுள்ள ஊழியனாக இருக்க ஆசைப்படுவோம். யூதாசனுடைய வாழ்க்கை, அவனுடைய முடிவு நம் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய போதனைகளை கேட்டால் போதாது, புதுமைகளை கண்டால் போதாது, மாற்றம் பெற்ற அவரோடு நம்மையே நாம் ஒன்றிணைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக உயிரை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்முடைய இறை வாக்குகள், நம்முடைய வழிபாடுகள் துணை செய்யவில்லை என்றால் யூதாசனுடைய கதிதான் நமக்கும் நேரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. துன்புறுகின்ற ஊழியனை, அதிலும் குறிப்பாக துன்புறுகின்ற ஊழியனுக்கு எல்லாம் மாதிரியாக இருந்து வெற்றி வீரராக தந்தையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை மனத்தில் வைத்து வாழ்வோம். ஆமேன்.